இந்த நிகழ்வுல உங்களுக்கு கொடுத்துருக்க டாபிக் பாருங்க. என்ன அப்படின்னாக்கா, அத்வைத பிலாசபி, அதுல இருந்து குரு பரம்பரையிலேருந்து ஆரம்பிச்சு அந்த மகா வாக்கிய தத்துவமசி பரியந்தம் ஒரு கண்டென்ட்டா எடுத்து கொடுத்துருக்காங்க. அதாவது டாபிக் வசதியான டாபிக் தான், இடமும் சூஸ் பண்ணிருக்கவும் சரியான இடம் தான். பட் இந்த ஆடியன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். அதை நம்ம ஏத்துக்க முடியுமானா ஏத்துக்க முடியாது. ஏன் இப்படி சொல்ற அப்படின்னாக்கா, அதுக்கு காரணம் இருக்கு. ஒரு விஷயம் சுவாமி அழகா கடைசியா ஒரு கன்க்ளூஷன்ல சொல்லி முடிச்சார் இல்லையா? ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்கு. அந்த ஜுவல்லரி ஷாப்ல திருடன் போய் பார்க்கும்போது அது தங்கமா தெரியுது. அதே நம்ம ஒரு பொருளா ஆபரணமா வாங்கும் பொழுது அது நமக்கு அழகுக்கு அழகு சேர்க்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சூஸ் பண்றதா இருக்கும். அந்த மாதிரி இப்ப நம்மலாம் இந்த லோகத்துல ஜீவாத்மா இல்லையா, ரெண்டே கான்செப்ட் தான், பரமாத்மா ஜீவாத்மா. ஆனா அதுல காமனான ஒரு வேர்டு என்ன? ஆத்மான்ற ஒரு வேர்டு தான் காமனா இருக்குன்றது அழகா சொன்ன. இந்த நிகழ்வு இப்ப பாத்தீங்கன்னா ஏன் கஷ்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, ஒரு டிஃபிகல்ட்டியான நிலை அப்படின்னாக்கா, இது இப்ப ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்ன ரிவர்ஸ் அப்படின்னாக்கா, நம்ம ஆன்சரை எழுதிட்டு இப்ப நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பையா வரப்போறோம் இல்லையா? ஏன் அப்படின்னாக்கா, இந்த நிகழ்வோட முதல் நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, குரு பரம்பரை அப்படிங்கிற நிகழ்வை டாக்டர் ஜி சங்கரநாராயணன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்க வேண்டிய ஒரு நிலை. அது ஃபர்ஸ்ட். ஏன் அப்படின்னாக்கா, குருனா யாரு? குரு பரம்பரைன்னா என்ன? அந்த நமக்கு ஜெகத்குரு அப்படின்னு அந்த உலகத்துக்கெல்லாம் குரு, வழிகாட்டி. அந்த குருன்ற பதத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நமக்கு குருன்ற அந்த பதத்துக்கு என்ன மீனிங் தெரியுமா? பின்னாடி நிறைய பேசுறீங்க, பேச வேண்டாம். என்ன ஸ்நாக்ஸ் டைமும் டீ டைமும் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் வெளியிலே பண்ணிட்டு இருக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, இந்த டாபிக்கு இந்த இடத்துக்கு நம்ம சூட்டபிளான கேண்டிடேட்டா அப்படின்னாக்கா அதுதான் ரொம்ப முக்கியம். ஆடியன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா சொல்ற விஷயம் போய் ரீச் ஆகணும். புரியுதுங்களா? நல்ல டாபிக், நல்ல விஷயம், அது கரெக்டா போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும். அதுதான் எய்ம் இல்லையா? அந்த பர்பஸ் அப்படிங்கிறது நிறைவேறலைனாக்கா நம்ம பண்ணக்கூடிய அந்த விஷயம் எல்லாமே வியர்த்தம், வீண். அதனால முதல்ல என்ன இருக்கணும்? குரு பரம்பரை அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கணும். குருனா யாரு? வழிகாட்டி. அந்த குருன்ற சப்தம் எங்க இருக்கு? சம்ஸ்கிருதத்துல இருக்கு. நம்ம எல்லாம் சம்ஸ்கிருத மாணவர்கள் இல்லையா? சம்ஸ்கிருதம் படிக்கிறோம். சங்கரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல we have various departments. BA இருக்கலாம், பிஎஸ்சி இருக்கலாம், அதுலயே நிறைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு, மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு, நிறைய விபாகங்கள் இருக்கு. ஓகே ஃபைன். ஆனா நம்ம சூஸ் பண்ணிருக்கோம், என்ன சூஸ் பண்ணிருக்கோம்? சம்ஸ்கிருதம் அப்படிங்கிற ஒரு மொழியை சூஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கோம். ரியலி we all are blessed. ஏன் அப்படின்னாக்கா, சம்ஸ்கிருதம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வாயால உச்சாரணம் பண்ணாலே நமக்கு நிறைய பலன்கள் இருக்கு, நிறைய பலன்கள் இருக்கு. அதாவது இந்த அத்வைத பிலாசபில முதல்ல சொல்லும் போது ஆதிசங்கரர் என்ன சொல்றாருனாக்கா, அனுபந்த சதுஷ்டயம்ன்ற ஒரு வார்த்தையை பிரயோகிக்கிறார். அனுபந்த சதுஷ்டயம் என்னன்னாக்கா, அதாவது விஷய, சம்பந்த, அதிகாரி, பிரயோஜனம். நல்லா பாருங்க மா ஸ்டூடெண்ட்ஸ். அந்த போன்ல கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க. பதே மா புரியுது தம்பி, அமைதியா இருப்பா. சரியா? இஃப் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னாக்கா, சரியா, உனக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும், என்னால நீ பயனடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நிகழ்வை ஒண்ணு நடத்தி, அந்த நிகழ்வுல என்ன அழைச்சு உங்ககிட்ட ஏதோ ஒன்று சொல்ல சொல்றாங்க. உனக்கு இதனால ஏதோ ஒரு பலன் கிடைக்கணும். ஐ எம் ஃப்ரம் மதுராந்தகம். மார்னிங் கிளம்பி டூ வீலர்ல அவ்வளவு தூரம் ஒரு 2 மணி நேரம் இங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா எதுக்காகனாக்கா, ஏதாவது ஒரு பலன் அதனால கிடைக்காதா அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் தான் இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கும் சரி, இந்த விழாவை நடத்திட்டு இருக்கவங்களுக்கும் சரி, எனக்கும் சரி.
நமக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்கணும். அது என்ன பலன் அப்படிங்கிறது நான் முடிச்சுட்டு போகும்போது தான் தெரியும், இப்ப தெரியாது. அதுக்கு என்ன வேணும் முதல்ல அப்படின்னாக்கா, ஐ நீட் யுவர் கோஆபரேஷன். வித்தவுட் யுவர் கோஆபரேஷன் ஐ கான்ட் டூ எனிதிங். புரியுதா? பாருங்க, என்ன சொன்ன, ஆதிசங்கரர் முதல்ல 4 விஷயம் சொல்றார். என்ன அப்படின்னாக்கா, சம்பந்தம், விஷயம், அதிகாரி, பிரயோஜனம். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப இந்த நிகழ்வு நடக்குது பாத்தீங்களா, இது விஷயம், சப்ஜெக்ட். இந்த விஷயத்தை சொல்றதுக்கு ஒரு குரு வேணும், ஒரு ஆசிரியர் வேணும். அந்த குருனா என்ன அர்த்தம்? சம்ஸ்கிருதத்துல குனா அறியாமை. குன்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? அறியாமை. ரு அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை போக்குபவர். அறியாமை என்கிற விஷயத்தை போக்கக்கூடியவருக்கு தான் குருன்னு பேரு. தமிழ் என்ன நல்லா சொல்லணும்னாக்கா, இருள் நீக்கி. இருள் நீக்கின்னு பேரு. அஜ்ஞானம். ஞானம்னா அறிவு. இப்ப நமக்கு பேசிக்கா தேவை அதான். எல்லாருக்கும் இருக்கு அறிவு. நீங்க கேட்கலாம், சார் எனக்கு அறிவு இல்லையா? எல்லாருக்கும் அறிவு இருக்கு. அதை பத்தி பேசல. இந்த நிகழ்வு நோக்கம் என்னக்கா, பிரஜானம். அதுக்கு ஒரு படி மேல ஞானம் வேற, அது கூட ஒரு பிராங்கிற ஒரு பிரிஃபிக்ஸ் நம்ம ஆட் பண்றோம். பிராங்கிறது ஒரு பிரிஃபிக்ஸ். பிரிஃபிக்ஸ்னா என்ன? ஒரு கிரியாபதம், ஒரு வினை சொல்லோட அந்த பிரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு சின்ன ஒரு சொல், ஐ மீன் ஒரு லெட்டர், அதை நான் ஆட் பண்ணாக்கா அந்த ஞானம்ன்ற சப்தத்தினுடைய பொருள், அதனுடைய வேல்யூ ஆட் ஆகும். ஞானம் வேற, பிரஜானம் வேற. ஞானம் வேற, பிரஜானம் வேற. எல்லாருக்கும் ஞானம் இருக்கு, அது யாரும் மறுக்கல. அந்த ஞானத்தோட இன்னும் கொஞ்சம் அந்த பிராங்கிற உபசர்க்கத்தை நாம சேர்க்கணும். அதுதான் வேல்யூ. அதுக்காகத்தான் இந்த மாதிரியான நிகழ்வுகளை நமக்கு நடத்துறாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அனுபந்தகா, இது இந்த குருவுக்கும் அந்த சிஷ்யனுக்கும் ஏற்படக்கூடிய தொடர்பு, கனெக்ஷன், அது கரெக்டா அமையணும். கெமிஸ்ட்ரி. வித்தவுட் கெமிஸ்ட்ரி இதை பண்ண முடியுமா லைஃப்ல? பண்ண முடியாது. ஸோ கெமிஸ்ட்ரி இல்லாம எதுவுமே கிடையாது. ஸோ உனக்கும் எனக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு பாலம். அது இல்லை அப்படின்னாக்கா ஞானம் அப்படிங்கிற அந்த விஷயமானது டிரான்ஸ்பர் ஆகாது. அது ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த லோகத்துல குருங்கிற ஒருத்தரை நாம ஏத்துக்கணும். குருனா யாரு? நம் அறியாமையை போக்கக்கூடியவருக்கு குரு என்று பெயர். இருள் நீக்கி. நான் ஏற்கனவே சொன்னேன், நமக்கு எல்லாருக்கும் ஞானம் இருக்கு, அது மாற்று கருத்தே கிடையாது. என்னை விட நீ புத்திசாலி, என்னை விட எல்லாரும் புத்திசாலி. எனக்கு ஞானம் கிடையாது. ஆனா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஞானம் என்ன? அதுதான் தத்துவம்னு பேரு. அதுக்குதான் என்ன பேரு? தத்துவம், உண்மை. தத்துவம்னா என்னது? உண்மை. சோ இந்த பிலாசபின்றது கடைசி நிலைப்பா. நான் முதல்ல சொன்ன இல்லையா, டிஃபிகல்ட்டின்னு சொன்னேன் இல்லையா? என்ன டிஃபிகல்ட்டினாக்கா, ஒரு விஷயத்த உனக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் ரொம்ப டிஃபிகல்ட்டியான ஒரு விஷயம். என்ன டிஃபிகல்ட்டி? தத்துவத்தை உனக்கு நான் உணர்த்தணும். முதல்ல என்ன தெரியணும்? அதுக்கு தத்துவம்னா என்னன்னு சொல்லணும். தத்துவம்னா உண்மை. உண்மைனா என்ன சொன்னார் இல்லையா? பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்கள். சம்ஸ்கிருதம்னாலே என்ன சொன்ன, அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிவைன் லாங்குவேஜ். அந்த மொழியை நீ தேர்ந்தெடுத்துட்டியே, அதுவே பெரிய விஷயம். அப்பவே உனக்கு பிரஜானம் வந்தாச்சு. சம்ஸ்கிருதம்ன்ற ஒரு மொழி இருக்கு, அந்த மொழியை நாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன். அந்த ஆங்கிற எழுத்து எழுதுற பத்தியா, அந்த ஆங்கிற எழுத்தை எழுதினாலே உனக்கு மோட்சம் உண்டு. ஏன்னா அந்த அக்ஷரத்துக்கு பீஜாட்சரம்னு பேர். ஒரு எழுத்தும் பீஜம்னா சீடு, விதை. ஒரு நல்ல விதையை நீ போட்டாதான் அது பெரிய விருட்சமா வரும். விதையே இல்லை அப்படின்னாக்கா விருட்சம் கிடைக்காது, மரம் கிடைக்காது. நீங்க சம்ஸ்கிருதத்தை எடுத்தாச்சு, சம்ஸ்கிருதத்தை படிக்க ஆரம்பிச்சாச்சு இல்லையா? இப்ப இந்த எனக்கு கொடுத்திருக்க டாபிக் என்ன? தத்துவமசி. அழகா சொன்ன. தத்து சப்தம் படிச்சிருப்பீங்க. என்ன தத் சப்தம்? சஹ தௌதே, தம் தௌதான், தேன தாபியாம் தைஹி, தஸ்மை தாபியாம் தேபியஹ, தஸ்மாத் தாபியாம் தேபியஹ, தஸ்ய தயோஹோ தேஷாம், தஸ்மின் தயோஹோ தேஷு. இது என்னது? தத்துன்ற சப்தத்தை
21 வெவ்வேறு சொற்களாக சொன்ன. விபக்தி அப்படின்னா கேஸ். ஒரு மொழிய நீ நல்லா தெரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கும் நமக்கு என்ன பெரிய கஷ்டம்? இங்கிலீஷ்ல பேசுறது கஷ்டம். ஏன்? பிகாஸ் எனக்கு வொக்காபுலரிஸே தெரியாது. எப்படி என்னால பேச முடியும்? எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அந்த மாதிரி சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய பேசிக் நம்ம படிக்கணும். அதுதான் உங்களுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீ படிக்கிற சப்தம் தான் தத் சப்தம்ன்றது. நீ படிக்கிற சப்தம். தத்துனா என்னது? அது. துவம் அதுவும் யுஷ்மத் சப்தம். துவம் யுவாம் யூயம் துவாம் துவா யுவாம் வாம் யுஷ்மான் வஹ துவயா யுவாபியாம் யுஷ்மாபிஹி துப்யந்தே யுவாபியாம் வாம் யுஷ்மப்யம் வஹ துவது யுவாபியாம் யுஷ்மத் தவதே இவயோஹோ வாம் யுஷ்மாகம் வஹ துவயி இவயோஹோ யுஷ்மாசு. என்ன பண்ண? ஒரே சொல்ல எடுத்துக்கிட்டு 21 வெவ்வேறு சொற்களாக மாத்தி சொன்ன. இது ஒரு சொல்லுக்கும் ஒரு அர்த்தம் மாறுபடும். அது மாறலன்னா உன்னால அந்த மொழியை படிக்கவே முடியாது. வேற்றுமை உறுப்புகள் தமிழ்ல படிச்சிருப்பீங்க. ஒரே ஒரு ராமன்ற சொல் அதை எடுத்துட்டு என்ன பண்ணணும் நம்மளால? ராமன், ராமனை, ராமனோடு, இல்லையா? ராமனால், ராமன் பொருட்டு, ராமனுக்காக, ராமரிடமிருந்து, ராமனுடைய, ராமனிடத்தில், ஏ ராமா இப்படின்னு ஒரு சப்தத்தை உன்னால என்ன பண்ண தெரியணும்? எத்தனை வெவ்வேறு பொருட்களாக மாத்தி அமைக்க முடியுமோ அத்தனையும் நீ பண்ணணும். இது ஏன் சார் நான் பண்ணணும் அப்படின்னாக்கா, உனக்கு பிராக்டிக்கல் இருக்கு இல்லையா? கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா பிராக்டிக்கல் இருக்கும், கெமிஸ்ட்ரினா பிராக்டிக்கல் இருக்கும், பிசிக்ஸ்னா பிராக்டிக்கல் இருக்கும். ஆனா தமிழுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் பிராக்டிக்கல் இல்லைன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். அதான் தப்பு. எங்க தெரியுமா இருக்கு? தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் பிராக்டிக்கல்னா நீ பேசுறது தான். அங்க நீ அப்ளை பண்ணணும். எப்படி லெபார்டரியில போயிட்டு நீங்க கத்துண்ட விஷயத்த பிராக்டிக்கலா அப்ளை பண்றீங்களோ அதே மாதிரி இந்த சம்ஸ்கிருதமும் இங்கிலீஷும் தமிழும் பிராக்டிக்கலா நீ டே டு டே லைஃப்ல நீ அப்ளை பண்ணணும். அப்பதான் அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. சரி, தத்துனா என்ன? அது. தொம்னா என்ன? நீ. அசின்றது என்னன்னாக்கா வெர்ப், கிரியாபதம், வினைச்சொல். அது நீயாக இருக்கிறாய். அவ்வளவுதான் பாரு. தத்து துவம் அசி, அது நீயாக இருக்கிறாய். அடுத்த கேள்வி என்ன வரும்? எது நீயாக இருக்கிறாய் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? கேள்வி கேட்டு பழகணும். இன்னைக்கு சார் நாங்க கேட்போம் சார். கேள்வி கேட்கறதுக்கு எங்களுக்கு தெரியாது. எப்படிலாம் கேள்வி கேட்போம் தெரியுமா? பதிலே சொல்ல முடியாத அளவுக்குலாம் நாங்க கேள்வி கேட்போம். அது வேற. அது தட்ஸ் டிஃப்ரெண்ட். அன்பார்லிமெண்ட்ரியா நம்ம கேள்வி கேட்கறதுன்றது வேற. தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஹெல்த்தியா கேள்வி கேட்கறதுன்றது தான் யதார்த்தம். அந்த விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு மூலமா இந்த பிலாசபி அப்படிங்கிறது. பிலாசபி நீ வந்து ஆன்ற எழுத்த ஆரம்பிக்கிற மாணவர்கள் கிட்ட போயிட்டு கடைசி வேதாந்தத்தை போய் சொன்னா என்ன புரியும்? இல்லையா? ஒரு மொழி, அந்த மொழியில இலக்கியம் இருக்கு, இலக்கணம் இருக்கு இல்லையா? இதிகாசங்கள் இருக்கு, புராணங்கள் இருக்கு, காவியங்கள் இருக்கு, மகா காவியங்கள் இருக்கு, கண்ட காவியங்கள் இருக்கு, இப்படி எக்கச்சக்க விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் வேதங்கள், அதுக்கப்புறம் உபனிஷத்து. அந்த உபனிஷத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்கள் தான் வேதாந்தம். அது எப்படி நமக்கு புரியும்? எளிமையா புரியணும், புரிய வச்சிடலாம் இல்லையா? எப்படி புரியும்? அவர் சொன்னார் இல்லையா, இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம சில விஷயங்களை என்ன பண்ணணும்? மாத்திக்கணும். அப்ப என்ன பண்ணும்? உனக்கு என்ன சொன்னா புரியுமோ அந்த மாதிரி சொல்லி புரிய வைக்கிறது தான் யதார்த்தம் இல்லையா? நமக்கு பாபா படம் பாத்தீங்களா? பார்த்தமா? இப்ப சினிமா பிடிக்காதா? பாபான்னு ஒரு படம் வந்தது தெரியுமா? ரஜினிகாந்த் நடிச்சார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், திரையுலகத்தையே நம்பர் 1 சூப்பர் ஸ்டாரா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாபான்னு ஒரு படம் எடுத்தார். தெரியுமா? தெரியாதுல்ல? அதெல்லாம் யார் சார் பாக்குறது? நமக்கு தெரியுமாப்பா? அதுல ஒரு பாட்டு வரும். என்ன பாட்டுமா அது தெரியுமா? சந்தோஷி சந்தோஷி சந்தோஷி, அப்புறம் சந்தோஷம் கொண்டாடும் சந்நியாசி. மனிதர்கள்ல 4 நிலை உண்டு. என்ன அப்படின்னாக்கா, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், சந்நியாசம்,
வானப்பிரஸ்தம். என்ன அர்த்தம்? பிரம்மச்சரியனாக்கா பிஃபோர் மேரேஜ் இருக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு பிரம்மச்சரியன்னு பேரு. கல்யாணம் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பருவத்துக்கு என்ன பேரு? பிரம்மச்சரியம்னு பேரு. அதுக்கப்புறம் கிரகஸ்தன். கிரகம்னா என்னப்பா? வீடு. எல்லாருக்கும் தெரிஞ்ச சொல்தான் அது. கிரக பிரவேசம் கேள்விப்பட்டிருப்போம். புதுமனை புகு விழா. அந்த கிரகம்ன்ற அர்த்தத்துக்கு என்ன அர்த்தம்? வீடுன்னு அர்த்தம். அடுத்த நாளைக்கு என்ன பண்றான் அவன்? கிரகஸ்தனா மாறுறான். அதாவது திருமணம் அப்படிங்கிற நிகழ்வானது அவனுக்கு நடக்குது. அதுக்கு அடுத்த நிலை என்ன இருக்கு? சந்நியாசி. என்னன்னாக்கா எல்லாத்தையும் துறக்கிறது. எப்படி துறக்க முடியும்பா? உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சாதான் துறக்க முடியும். ஏன் அப்படின்னாக்கா எல்லாமே மாயை. மாயா மாயா மாயா. சாயா சாயா சாயா. என்ன அர்த்தம்? மாயைனா மித்யான்னு அர்த்தம், பொய்ன்னு அர்த்தம். சாயான்னா நிழல்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. சாயானா நிழல், மாயானா பொய். நம்ம இப்ப கிடைக்கக்கூடிய சுகத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உண்மைன்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா நம்மளுடைய பருவங்கள் மாறிட்டே போகும்பா. எதுவுமே நித்தியம் கிடையாது, நிலையானது கிடையாது. நான் 2000 எதிர எம்ஏ படிச்சுட்டு இருந்தேன். இப்ப நான் இங்க வந்து 25 வருஷத்துக்கு அப்புறமா இதே 25ல இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். அப்ப இருக்கும்போது நிலை வேற, இப்ப இருக்கும்போது நிலை வேற. ஏன்னா நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கை நமக்கு கத்துக் கொடுக்கும். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இதுதான் நிரந்தரம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ஒரு குறுகிய ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணிடுறோம்? வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை தாண்டி நிறைய விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு பிராக்டிக்கலா தெரியுது பாருங்க. இந்த பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இப்ப மாயான்னா எல்லாமே பொய், சாயான்னா எல்லாமே நிழல். இது எங்க கிடைக்குதுனாக்கா அந்த பாபான்ற ஒரு படத்துல ரஜினிகாந்த் அழகா அதுல சொல்லியிருப்பார். தாமரை இலைமேல் நீர் போல் நீ ஒட்டி ஒட்டாமல் இரு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா? இது ஒரு பக்கம். இது அத்வைத பிலாசபி. தென் நான் கடவுள் ஒரு படம் வந்தது இல்லையா? பாலா நடிச்ச படம், பாலா இயக்கிய படம் நான் கடவுள். இளையராஜா மாதிரி ஒரு அத்வைத பிலாசபியை புரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே கிடையாது. ஈவன் தோ இஸ் எ மியூசிக் டைரக்டர், அவரை மாதிரி அந்த பிலாசபியை புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. நான் கடவுள் அப்படிங்கிற ஒரு படம் வந்தது, தெரியும் நமக்கு இல்லையா? அண்ட பிரம்மாண்ட கோட்டி அகில பரிபாலனா பூரணா ஜெகத்காரணா தேவ தேவ பிரியா வேத வேதார்த்தசாரா யஜ்ஞ யஜ்ஞோமயா நிச்சலா துஷ்ட நிகிரகா சர்வலோக சம்ரக்ஷகா அப்படின்ற மாதிரி அழகா எழுதியிருப்பார். அது மொத்தமே அத்வைதம் தான். நமக்கு இது ஒரு பாடலா தெரியுது, ஆனா மொத்தமே அத்வைத பிலாசபி இல்லையா? ஏன்னா ஒரு பானை இருக்கு இல்லையா? ஒரு பானை, பாட். ஆகாசன்றது எங்க இருக்கு தெரியுமா? ஆகாசன்றது எங்கேயுமே இருக்கும். ஆகாசத்துக்கு என்ன பேரு சம்ஸ்கிருதம்? விபுன்னு பேர். எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு, காற்று மாதிரி. ஆகாயமும் அப்படிதான், எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. ஒரு பானை இருக்கு, அந்த பானைக்குள்ளேயும் ஆகாயம் இருக்கும். அந்த பானையை நீ உடைச்சிட்டுனா ஆகாயம் ஆகாயத்தோட கலந்துரும். சிம்பிளான கான்செப்ட். ஒரு பாட் இருக்கு, பாட்னா பானை, அந்த பானைக்குள்ளேயும் ஆகாயம் இருக்கு, ஆகாயம் எல்லா இடத்துலயும் இருக்கும். அந்த பானையை நம்ம போட்டு உடைச்சிட்டோம்னாக்கா அந்த பானைக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாயம் ஆகாயத்தோட கலந்துரும். அதுதான் பரமாத்மா ஜீவாத்மா. ஜீவாத்மா வேற கிடையாது, பரமாத்மா வேற கிடையாது. சார் எப்படி சார் பாக்குறது? பாக்குறதுக்குன்னு அதாவது மகாபாரதத்துக்குள்ள பகவத்கீதை. பகவத்கீதைன்றது என்னதுனாக்கா மேனுவல். இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, இல்ல ஏசி வாங்குறீங்க, அது கூட ஒரு மேனுவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்கு கொடுப்பாங்க. அது எதுக்கு? அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை ஹவு டு யூஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு மேனுவல் கொடுப்பான். அந்த மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்ட மேனுவல்ஸ் என்னன்னாக்கா பகவத்கீதாங்கிற ஒரு அற்புதமான டெக்ஸ்ட் அதில் அழகா கொடுத்துருப்பாங்க. முதல்ல பார்க்கும்பொழுது எப்படி பார்க்கணும் தெரியுமா? பார்வையே சாதாரண நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், பார்க்கறதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம்ல. ஆனா அந்த பார்க்கறது பார்வைங்கிறதுக்கே அழகா கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார். ஆத்மவத் சர்வபூதேஷு
யஹா பஷ்யதி சஹா பஷ்யதி. கண்ணுடையோர் எல்லாம் சொல்ல திருக்குறள்ல சொல்லியிருக்காரு இல்லையா, கண்ணு இருக்கிறதுனாலயே நீ வந்து பார்க்கறதுக்கு தகுதியானவன் கிடையாது தம்பி. எப்படி பார்க்கறன்றது முக்கியம் இல்லையா? புரிஞ்சுதா? நம்ம வீட்டு பொண்ண நம்ம பார்க்கிற கண்ணோட்டம் வேற, அதே நம்ம வீட்டு பொண்ண பக்கத்து வீட்டுக்கார பார்க்கிற கண்ணோட்டம் வேற. பார்வை மாறுது பத்தியா? அதே உமன் தான், அதே பெண் தான். அதே நம்ம தங்கையா இருக்கும் பொழுது நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கும், இதே வேற ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்ணை பார்க்கும்போது பார்வை எப்படி இருக்கும் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? ஆத்மவத் சர்வபூதேஷு யஹா பஷ்யதி சஹா பஷ்யதி. நம்ம வீட்டுல நம்ம அக்கா தங்கைகள் நம்ம எப்படி பாக்குறோமோ அதே மாதிரிதான் மத்த இடத்துல பார்க்கணும்ன்றத கத்துக்க கொடுக்கிற ரியாலிட்டிக்காகத்தான் இந்த புத்தகங்களானது நமக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஏன் சார் அது இல்ல, அதனால என்ன பெரிய விஷயம், அதை நான் தெரிஞ்சுக்கல, அதனால என்ன ஆயிட போகுது, ஏதாவது கஷ்டமானா? ஆமா கஷ்டம் இருக்கு. we are facing lot of problems. மனுஷனா பார்க்க கூட தெரியாதவன் ஒரு மனிதனா? எப்படி பார்க்கணும்ன்ற ஒரு லட்சணம் கூட நமக்கு தெரியல, ஒரு மேனஸ் இல்ல. எப்படி பார்க்கணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கறது தெரியாம இருக்கிறதுனாலதான் நாம இன்னைக்கு ஒரு தப்பான கலாச்சாரத்துக்குள்ள, தப்பான கல்ச்சருக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? கேட்டா அதுக்கு ஒரு பேர் வேற வச்சுக்கிறோம். அது என்னது? ஃபேஷன், மாடர்ன் இல்லையா? நிறைய இந்த மேற்கத்திய கலாச்சாரம் அப்படிங்கிறது நிறைய வந்துருச்சு நம்ம கிட்ட. அதை நம்ம பிராக்டிக்கலா பார்க்கலாம். நம்ம எல்லாம் பாரத தேசத்துல இருக்கோம், கரெக்டா? எந்த தேசத்துல இருக்கோம்? பாரத தேசம். பாரதம்னா என்னப்பா தெரியுமா? அர்த்தம் தெரியுமா இருக்காச்சும்? பாரதம் அப்படிங்கிற நம்மளுடைய தேசத்துக்கு பேர் இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கும், அந்த பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் கண்டிப்பா. உங்களுக்கு வைக்கிற பேருக்கு அர்த்தம் இல்லாத பேரே கிடையாது. எல்லா பேருக்கும் எல்லா சப்தத்துக்கும் அர்த்தம் உண்டு. இந்த மாதிரி பாரதம்ன்ற அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பாரதம் என்றால் என்ன தெரியல. பிகாஸ் we all are Indians. நம்ம எங்க இருந்துட்டு இருக்கோம்? இந்தியாவில இருக்கோம். காரணம் என்ன தெரியுமா? நமக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும். எங்கேயாச்சும் போய் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு அந்த நிகழ்வுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டு தான் இதுவரை நம்ம வந்து பாடம் படிச்சிருக்கோம். நம்ம காலேஜில் இருக்கோம், ஆனா நம்ம எப்படி இருக்கோம், எப்படி ரியாக்ட் பண்றோம்? நமக்கும் அந்த நிகழ்வுக்கும் சம்பந்தம் இல்லை. சும்மா கூட்டுட்டு வந்தாங்க சார், உட்கார வச்சுட்டாங்க சார், டீ கொடுத்தாங்க சார், சாப்பிட்டோம் சார், திரும்ப எப்படா லஞ்ச் பிரேக் வரும்னு உட்காந்துட்டு இருக்கேன் சார், சீக்கிரம் முடிங்க சார், நாங்க போனோம், அவ்வளவுதான். பாரதம்னா என்ன தெரியாது. துஷ்யந்தன் ஒரு ராஜா இருந்தான், சகுந்தலான்னு ஒரு ராணி. அந்த ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆகிறது. அவங்களுக்கு பிறக்கக்கூடிய மகன் தான் பரதன். அந்த பரதன் நம்மளை ஆட்சி பண்ணதுனால நம்ம தேசத்துக்கு பாரத தேசம் என்ற பெயர். பரதன் ஆட்சி பண்ணதுனால நம்ம நாட்டுக்கு பாரத தேசம் அப்படிங்கிற பெயர் இருக்கு. இதெல்லாம் பேசிக்கலா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நமக்கு தெரியல. அதே மாதிரி தமிழ் மாத்திரம் படிச்சா போறாது, சம்ஸ்கிருத மொழியும் படிக்கணும். நான் சொல்லல, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொன்னாங்க பத்தியா? அவங்களே சொல்லியிருக்காங்க, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். என்ன அர்த்தம் பாதுக்கு? அன்னையும் பிதா, ஏன் அன்னையும், ஒருவேளை அவங்க தமிழ் மட்டுமே படின்னு சொல்லியிருந்தாக்கா அன்னையும் அப்பாவும் முன்னறி தெய்வம்னு சொல்லியிருப்பாங்க, அல்லது அன்னையும் தந்தையும் முன்னறி தெய்வம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்க பாரு, அவங்க அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்றாங்க. தமிழ்ல இருந்து ஒரு சொல்லு, சம்ஸ்கிருதத்துல இருந்து ஒரு சொல். பிதான்னா அப்பான்னு அர்த்தம். என்ன அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க பத்தியா நமக்கு, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அப்ப என்ன அர்த்தம்? நீ தமிழையும் படி, சம்ஸ்கிருதத்தையும் படி அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதுலயும் பாருங்க, நிறைய அவங்க அடிக்கிட்டே போவாங்க, ஒரு பெரிய லிஸ்டே கொடுப்பாங்க. ஏன்னா இந்த உலகத்துல ஏகப்பட்ட ஜீவராசிகள் இருக்கு. நாம விலட்சணம்னா அதை காட்டிலும் வித்தியாசமானவர்கள். இன்னும் பாருங்களேன், மனிதர்கள்லயே நாம கொஞ்சம் வித்தியாசமானவங்க. எப்படி? கண்ணு தெரியும், ஆனா எப்படி பார்க்கணும்னு தெரியாது. பேச தெரியும், ஆனா எப்படி பேசணும்னு தெரியாது. காது கேட்கும், ஆனா எதை கேட்கணும்னு தெரியாது. கால் இருக்கும், நடக்க முடியும், ஆனா எங்க போகணும்னு தெரியாது. கை இருக்கும், ஆனா எதை பண்ணணும்னு தெரியாது. இல்லையா? கரெக்டா? கண்ணு இருக்குப்பா, எதுக்கு? இறைவனை பார்க்கணும்.
எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்கான் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோட பார்க்கணும். அப்ப உனக்கு அவன் வேறா அவள் வேறா தெரிய மாட்டாங்க. உனக்குள்ள எப்படி ஒரு ஆத்மான்றது இயங்கிட்டு இருக்கு, அதுக்கு உணர்ச்சிகள் இருக்கோ, அதே மாதிரி மற்றவங்களுடைய உணர்வுகளையும் நம்ம பார்க்க கத்துக்கிட்டோம்னாக்கா அவன் தான் பார்ப்பதற்கு தகுதியானவன் அப்படிங்கறத நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. கேட்கறது எதை கேட்கணும் அப்படின்னாக்கா, எது நல்லதோ அதை கேட்கணும். கண்டதிங்க கேட்க கூடாது. எது நல்லதோ, எது பயன் தரும். நான் சொன்னேன் 4 விஷயம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதிகாரி, பிரயோஜன, சம்பந்த, குரு. அதாவது அதிகாரி, விஷயா. பிரயோஜனம் என்னன்னாக்கா பெனிஃபிட். இது எல்லாத்துக்கும் பெனிஃபிட் இருக்கு, பலன் இருக்கு. எதை பார்க்கணுமோ அதை பார்த்தா உனக்கு பலன் கிடைக்கும். எதை கேட்டா பலன் கிடைக்குமோ அதை கேட்கணும். எதை செய்தா பலன் கிடைக்குமோ அதை செய்யணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குரு பரம்பரைன்றது ஒண்ணு ஏற்படுத்தி அதுல நிறைய தத்துவங்களை சொல்லி, கடவுள் வேறு அல்ல, நீ வேறு அல்ல, உனக்குள்ளேயே கடவுளையும் தேடு அப்படிங்கிறது அழகா சொல்லி கொடுத்து நாம இந்த உலகத்துக்கு வந்துடுறதுக்கு காரணமே ஒரு பர்பஸ். கண்டிப்பா காரணம் இல்லாம எந்த காரியமும் கிடையாது. எந்த ரீசனும் இல்லாம ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. நாம இந்த உலகத்துல பிறந்திருக்கோம் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு காரணம், அது இறைவனுக்கு தெரியும். அந்த விஷயத்தை நாம அதை நோக்கிதான் நம்ம பயணம் இருக்கணுமே தவிர, தேவையில்லாத விஷயங்களுக்கு காலத்தை கடத்திட்டு இல்ல சொல்லுவாங்க பத்தியா, சாவர நேரத்துல சங்கரா சங்கரான்னுவாங்க சொல்லி பழமொழி கேட்டிருக்கோம்ல நம்ம. சாவர நேரத்துல சங்கரா சங்கரான்னுவானா. அது வரைக்கும் தெரியாது அவனுக்கு. அது வரைக்கும் அவனுக்கு சங்கரானா என்னன்னு தெரியாது, ஒரு குருனா என்னன்னு தெரியாது, ஒரு மதம்னா என்னன்னு தெரியாது, மார்க்கம்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ரொம்ப அழகான ஒரு குருமா, பியூட்டிஃபுல்லான ஒரு குரு. விவேகானந்தரும் ஒரு 32 வருஷம் தான் இருந்தார். ஆதிசங்கரரும் ஒரு 32 வருஷம் தான் இருந்தாங்க. ஆனா நம்ம 100 வருஷம் வாழ்ந்தாலும் என்ன பண்ண போறோம்னு தெரியாது. நான் சொன்னாலே நம்ம வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கணும், ஒரு பர்பஸ் இருக்கணும். அதை தெரிஞ்சுக்கணும். அது தெரியாம நாம இருக்கிறது அப்படிங்கிறது டோட்டல் வேஸ்ட். அதனால உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனை நீங்க தேடுங்க. அதே இறைவனை மற்றவங்களுக்குள்ளே இருக்கு, அவங்களுக்கும் அந்த ஃபீலிங் இருக்கு அப்படிங்கிறத உணரணும். அதுதான் தத்துவமசி. அது வேதம் இருக்கு, 4 வேதம் இருக்கு. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், 4 வேதங்கள் இருக்கு. அதை தாண்டி உபனிஷத் 108 உபனிஷத்து இருக்கு. அந்த உபனிஷத்துல 4 முக்கியமான வாக்கியங்களை சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட அத பிரஜானம் அப்படிங்கிறது அது முதன்மையான வாக்கியமா இருக்கு. மகா வாக்கியத்துல முதன்மையான வாக்கியம் என்னன்னாக்கா பிரஜானம். இப்ப சொன்ன இல்லையா, ஞானம் வேற பிரஜானம் வேற. உனக்குள்ள இருக்கக்கூடிய அறிவை நீ இன்னும் மென்மேலும் உயர்த்திக்கிட்டே போனமே தவிர, ஆனா நாம அதை பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறதே கிடையாது. நிறைய அவகாசம் கிடைக்கும் இல்லையா, நிறைய டைம் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். க்ஷணசஹா கணசைவ வித்யாம் அர்த்தஞ்ச சாதயேத் க்ஷணத்யாகே குதோ வித்யா கணத்யாகே குதோ தனம். ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலான தெரியுமா? டைம் இஸ் கோல்டு ப்ராவர்பெல்லாம் படிச்சிருப்போம் நம்ம. ஒரு க்ஷணமும் நம்ம படிக்கணும், ஒரு க்ஷணமும் நாம உழைக்கணும். அப்பதான் நம்மளால வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், தத்துவத்தை உணர முடியும். நிறைய விஷயம் படிக்கிறதுக்கு இருக்குமா. நாம தான் தேவையில்லாத நேரங்களை வீணடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். திருக்குறள் மாதிரி ஒரு பெரிய பிலாசபி நான் பார்த்ததே கிடையாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னா வள்ளுவன். என்ன அர்த்தம்? எவ்வளோ நம்ம 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் படிச்சா கூட 1330 குறள்னு சொல்லுமே தவிர, ஆனா ஒப்பிக்க தெரியாது. ஒரு நாளைக்கு ஒரு குறள் படிச்சா கூட 1330 நாள் அந்த என்ன பண்ணிடலாம், குறளை மனப்பாடம் பண்ணிடலாம். எத்தனை குறள் தான் தெரியும்? அழகா எழுந்து சொல்லுவான். சார் நான் விஜய் மாதிரி பேசுவோம் சார், சார் நான் ரஜினிகாந்த் மாதிரி பேசுவோம் சார். இல்ல அந்த குறள் கேட்கல, அதனால ஒரு 10 பைசா பிரயோஜனம் இல்லை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அழகா சொன்னார் பார் வள்ளுவன். இதை விட பிலாசபி நமக்கு வேணுமா வாழ்க்கையில? சிம்பிளான லைன் தம்பி. இந்த நிகழ்வோட டைட்டிலுக்கும் இந்த திருக்குறளுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. ஒரே 1.5 லைன்ல முடிச்சுட்டா இருப்பாரு. எப்பொருள், பொருள்னா அர்த்தம், மீனிங். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு ஏதோ ஒரு பொருள் இருக்கு, பொருள் இல்லாம கிடையாது. அந்த பொருளை யார் யார் வாய் கேட்பினும், டிசிபிள் சொல்லுவாங்க. நிறைய குரு இருக்காங்கப்பா இந்த உலகத்துல, எக்கச்சக்க குருகள் இருக்காங்க. எப்படி அத்வைத பிலாசபிக்கு ஆதிசங்கரரோ, விசிஷ்டாத்வைத பிலாசபிக்கு ராமானுஜரோ, துவைத பிலாசபிக்கு மத்வரோ, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, தயானந்த சரஸ்வதி இல்லையா. இதுக்கு போனீங்கன்னாக்கா
நம்ம திருவண்ணாமலை போனாக்கா யோகிராம் சுரத்குமார்னு ஒரு ஆசிரமம் இருக்கு, ரமண மகரிஷி அப்படிங்கிற ஒரு ஆசிரமம் இருக்கு இல்லையா, சேஷாத்ரி சுவாமிகள் ஒரு ஆசிரமம் இருக்கு இல்லையா. நீ நேர பாண்டிச்சேரி போனீனாக்கா அங்க நிறைய ஆரோவில் அப்படிங்கிற மாதிரி யார் யாரோ இப்ப உலகத்துல இருந்து எந்தெந்த மூலையிலயோ அவன் தத்துவ ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக முட்டி மோதி பெரிய பெரிய மில்லியனர்ஸ். அவன் சம்பாதிக்காத பணம் கிடையாது, அவன் பார்க்காத வாழ்க்கை கிடையாது, எல்லாம் மித்யா. அதெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு எது தத்துவம் தேடிட்டு அங்கங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு we have golden opportunities. நமக்கு தெரியும், தானே தெரிஞ்சும் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவாங்க தெரியுமா, தங்க தட்டை வச்சுக்கிட்டு பிச்சை எடுப்பானா. தங்க தட்டை கையில வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிற ஆள் நாம தான். அந்த மாதிரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும், எந்தெந்த மீனிங்க யார் யாருன்னா சொன்னாலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. மெய்யின என்ன அர்த்தம்னா ரெண்டு பொருள் கொடுக்கும் மெய்ன்ற அர்த்தத்துக்கு. ஒண்ணு சரீரம்னு அர்த்தம், மெய்னா உடம்பு. இன்னொன்னு மெய்னா உண்மை. உண்மைனா என்னது, ரியாலிட்டி, தத்துவம். எப்பொருள் யார் யார் வாய் யார் வேணா என்ன வேணாலும் சொல்லிட்டே போட்டோம்பா. ஆனா கடைசியா அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கடைசியா நீ அதனுடைய உண்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற பத்தியா, தட் இஸ் கால்டு பிரஞானம். அதுதான்டா அறிவு அப்படின்னு வள்ளுவனை காட்டிலும் பெரிய பிலாசபர் இந்த உலகத்துல யாரும் இல்லை. அழகா, ஏன்னா அவரெல்லாம் படிச்சிருக்காரு, எல்லாரையும் படிச்சிருக்காரு, ஆதிசங்கரர் படிச்சிருக்கார், எவ்வளவு பெரிய மகான்கள் அவங்க எல்லாம் படிச்சுட்டு தான் அழகா அந்த 1.5 அடியில ஒரு உலகத்துக்கு தத்துவம் கொடுக்க முடியுதுன்னா அது எங்கே இருக்கு, நம்ம கிட்ட இருக்கு. எவ்வளவு பேர் அந்த திருக்குறள் என்ன பண்றான், டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நாம தமிழ், நம்ம யாரு தமிழர்கள், தமிழ் எனது மூச்சு, தமிழ் எனது பேச்சு, நான் தமிழே படிப்பேன், நான் தமிழிலே பேசுவேன், நான் என்னுடைய கிராமத்தை விட்டு வெளியே போக மாட்டேன், அங்கேயே இருப்பேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம், இங்கேயே உட்காந்துக்கிறோம். இல்ல, ஆளணும், உலகத்தையே தமிழன் ஆளணும். அதுக்கு என்ன பண்ணணும், தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டார் விவேகானந்தர் இல்லையா, நம்ம ஊருக்காரு தானே. உலகம் ஃபுல்லா பேச வச்சாரா, இன்னைக்கும் பேசிட்டு இருக்குமா விவேகானந்தர்? வை? பிகாஸ் அவர் தெரிஞ்சிட்டு இருக்கார், தத்துவமசி, அது நீதான், வேற கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இந்த உலகம் முழுக்கும் அவரை கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி நம்மள போனவர் தான் அவர். அப்போ நாமளும் அங்கதான் இருந்துட்டு இருக்கோம். இப்ப சொன்ன இல்லையா, நமக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற பல கேள்விகளை நாமே கேட்டுக்கிட்டாக்கா நமக்கு நிறைய விடைகள் கிடைக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும். சோ நீங்க சம்ஸ்கிருதம் தேர்ந்தெடுத்த பெரிய விஷயம் கிடையாது, படிக்கணும் இல்லையா. எழுத்து கூட தெரியாம இருக்கும், சுராட்சராணி கூட தெரியாது, வெஞ்சனாட்சராணி கூட தெரியாது, சம்யுக்தாட்சராணி தெரியாது. சொன்னார் இல்லையா, ராமாயணம் தெரியுமா, மகாபாரதம் தெரியுமா, எங்கேயும் எல்லாம் கேட்கல. இதெல்லாம் நீங்க படிக்கிற சப்ஜெக்ட் தான் இல்லையா, பேசிக்கா இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா நீங்க அது இன்ட்ரெஸ்டோட படிக்கல. இன்ட்ரெஸ்டோட படிச்சீங்கன்னா நிறைய விஷயத்த நாம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, எல்லாம் படிங்க, ஆல் தி பெஸ்ட். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய இந்த இந்திய கலாச்சாரம், அது சார்ந்த இந்த விஷயங்கள்லாம் பொக்கிஷங்கள், அதை நாம எல்லாம் படிக்கணும், பாதுகாக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான், பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நிகழ்வுகள் நமக்கு நடத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நிகழ்வுல எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த சங்கரா கல்லூரி